தேங்க்யூ தேங்க்யூ. அந்த லேடி கெட்டப் செம்மையாக இருந்திருக்குன்னா தெரியுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ டெஸ்பரேஷனில் இருந்திருக்கீங்க. பேசிக்காகவே ஒரு விஷயம் இருக்குது, சினிமா பற்றி ஒரு சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடாது அப்படிங்கிற ஒரு மித்து ஒன்று இருக்குது. இந்த படத்துக்கும் அது சொன்னாங்க. ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடியே இளன் வந்து சிம்பு சார்கிட்ட காமிச்சிருப்பார் போல். சிம்பு சார் பார்த்துட்டு ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நெல்சன் அண்ணா வீட்டில் ஒரு அண்ணன் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான். நான் வந்து ஜூனியர் ஆடிஷனை கடைசி வரைக்கும் அதே மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறதுல ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். எனக்கு ஏதோ நீங்கள் பேசுகிறத வச்சு பர்சனலாக நீங்கள் ஏதோ கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஐ கேன் ஃபீல் சம்வேர். இந்த படமும் சரி நாங்கள் சொல்ல வரது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜேர்னி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். எமோஷன் இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கிறேன், வலி இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம எல்லாருமே சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். வாரணமாயிரம் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். கௌதம் சார் அதை நாங்கள் சாரே அதில் போட்டிருந்தாரு, திஸ் இஸ் நாட் அ மூவி ப்ரொமோஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஃப்ரம் சரவணன் மீனாட்சி to star. Rest in peace. Red Nool presents Meet the Star Team. Title sponsor Supreme Mobiles. Venue partner Prozone Mall, Coimbatore. ஸ்டார்டிங் ஆஃப் த கரியர்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நெல்சன் அண்ணா ஏன்னா டே 1 நான் மொதல் கணக்காலம் காலங்கள் ஆடிஷன் அட்டன் பண்ணும்போது அந்த ஆடிஷனில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது நெல்சன் தான். இப்போ இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் அந்த ஜேர்னி எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா டைம்லையுமே எனக்கு வந்து அதுதான், இப்போ ஒரு கூட வீட்டில் ஒரு அண்ணன் இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எல்லா ஃபேஸ்லேயுமே அண்ணன் இருந்திருக்காரு. ஸோ ஆல் டைம் எப்பயுமே நெல்சன். தேங்க்யூ 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 தேங்க்யூம்மா. ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னேன், மச்சான் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுதுடா. ரொம்ப மிடில் கிளாஸோட பெயின் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதில் ரொம்ப முக்கியமாக பிடிச்சது எனக்கு என்னென்னா வந்து மச்சான் அதில் ஒரு டைலாக் ஒன்று இருக்கும், நான் நடிச்சு காட்டுறேன்டா அப்படின்னு. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் வந்து அவளுக்கு என்ன பிடிக்கலடா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டா அப்படின்ற அந்த டைலாக்கு ரொம்ப ரியாலிட்டியாக ஹிட் ஆச்சு. ஒவ்வொருத்தனோட மிடில் கிளாஸோட பெயின் தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. அப்புறம் ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா வந்து யுவன் சார் கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு, அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ண ஒரு நல்ல மூமெண்ட்ஸு ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பொம்பளை கெட்டப் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்கிட்டீங்க, செமையாக இருந்துச்சு. அந்த லேடி கெட்டப் செம்மையாக இருந்திருக்குன்னா தெரியுது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ டெஸ்பரேஷனில் இருந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இளன் மொதல் கதை சொல்லும் போதுமே எனக்கு பர்சனல் கனெக்ஷன் நிறையா இருந்தது. பட் அதையும் தாண்டி சம்வேர் இதை பார்க்குற எல்லாருக்குமே அந்த கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜ் இருந்தது. அந்த நம்பிக்கையோடு தான் இறங்குனது. அதோட ரெப்ரசன்டேஷனாகவும் இல்லை அதோட ரிசப்ஷனாகவும் தான் இன்றைக்கி ட்ரெய்லருக்கு கிடைக்கிற வரவேற்பும் நான் பார்க்குறோம். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஏதோ நீங்கள் பேசுகிறத வச்சு பர்சனலாக நீங்கள் ஏதோ கொஞ்சம் டவுனாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஐ கேன் ஃபீல் சம்வேர். ட்ரெய்லர் பார்த்தோன்னே இல்லை புரியுது. பட் எதுவாக இருந்தாலுமே நான் இந்த படமும் சரி நாங்கள் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஜேர்னி மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும். தாண்டி போய்கிட்டே இருங்க. நிச்சயமாக அந்த எண்ட் ஆஃப் த டனலில் லைட் இருக்குன்ற மாதிரி லைஃப்பில் கடைசியாக நம்ம என்றைக்காவது நினச்ச இடத்துக்கு நம்ம போயிடுவோன்றது தான். ஓடிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் மேட்ரு. மற்றபடி யுவன் சார்கிட்ட எனக்கு நான் நேரில் பார்க்கும்போது நான் சார்கிட்ட சொன்னது அதுதான். நான் அந்த சத்திரியன் ஒரு படம் ஒன்று நான் பண்ணியிருந்தேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் இருந்துச்சு, எடிட்டில் ஆனால் அந்த சாங் போயிடுச்சு, வரல. அன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. நான் சாரை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் சாரோட ஒவ்வொரு படம் வரும்போதும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த பாட்டு வந்துச்சா இல்லை அந்த டியூனில் வேறு லிரிக்ஸில் வந்துருச்சா நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் ஆனால் அந்த டியூனும் வரல, அந்த பாட்டும் வரல. நான் சார்கிட்ட அதை நான் பாடி வேற காமிச்சேன். அவர் அப்படியே பார்த்துட்டு எப்படி டியூனில் ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. சார் நீங்கள் பல லட்சம் பாட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு அதில் அது ஒன்று, எனக்கு அந்த ஒரே ஒரு பாட்டு தான், அதனால தான் சார் ஞாபகமாக இருக்குது அப்படின்னு. பட் சம்வேர் அதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 ட்ராக்கு கிடச்சிருக்கு. அதுவே ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் பார்க்குறேன் நான். ட்ரெய்லர் பார்த்துட்டு எஸ்டிஆர் அண்ணா வந்து உங்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு முன்னாடியே இளன் வந்து சிம்பு சார்கிட்ட காமிச்சிருப்பார் போல். சிம்பு சார் பார்த்துட்டு கால் பண்ணணும்னு சொல்லி அப்பயே கால் பண்ணி பேசினார். இப்போ டாடாக்காவது அட்லீஸ்ட் ஒரு படத்துக்கு அப்புறம் சில ரிசப்ஷன் இருந்தது, ரொம்ப பெரியவங்களாம் பார்த்துட்டு விஷ் பண்ணாங்க. இதுக்கு ட்ரெய்லருக்கே அந்த வரவேற்பு கிடைச்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இப்போ சிம்பு சார்லாம் நம்ம யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி டெஃபினட்டாக எல்லாருக்குமே ஒரு மொமெண்ட் இருக்கும்ல. இப்போ எனக்கு வந்து
மன்மதன் படத்தில் சார் அழுதுகிறதாகட்டும், வானம் படத்தில் அவர் அழுததாகட்டும், அதெல்லாம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் மூமெண்ட்ஸ். பயங்கர கண்டென்ட்டடாக பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் சார்கிட்ட நான் பேசும்போது கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் உங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தா அப்படி அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ கௌதம் சார் அதை நாங்கள் சார் அதில் போட்டிருந்தார், திஸ் இஸ் நாட் ஆமாம் மூவி ப்ரொமோஷன் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் இந்த மாதிரியான ஒரு சோல்ஃபுல்லாக கண்டென்ட்டுக்கு கிடைக்கிற ஒரு மரியாதையாக கூட நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் வாரணமாயிரம் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். எனக்குமே ஷூட்டிங் டைமில் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் சூப்பர் ஸ்டார்ஸ்னு சொல்லிட்டு அந்த சாங் ஷூட் பண்ணும்போது கூட அந்த ஏத்தி பாட்டில் சூர்யா சார் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அந்த டிஷர்ட்டை வந்து ஜீன்ஸில் இன் பண்ணிட்டுலாம் வந்திருப்பார். அதெல்லாம் அங்கேருந்து ரெஃபரன்ஸாக எடுத்தது தான். டெஃபினட்டாக அதை மீட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணதான். ஸோ அவங்க கண்ணிலலாமே அதை பட்டு அந்த பாராட்டு அப்படிங்கிறது ஒன்று வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாருக்கு ட்ரெய்லர் பிடிச்ச மாதிரி படமும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see. படம் எடுக்கிறதே பெரிய விஷயம். படத்துக்குள்ளே படம் எடுக்கிறது, அதில் நீங்கள் நடித்தது, அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இவங்க உங்களை கொண்டாடுறது கிடைக்கிறத இன்னும் ஹோப்ஃபுல்லாக பாசிட்டிவாக வச்சு அதை பயன்படுத்தி பெரிய இடத்துக்கு போகணும்னு நான் விரும்புகிறேன். இந்த ஒரு ட்ரைலர் வந்து உங்களை ரொம்ப நேசிக்க வைக்குது எல்லாத்தையும். இந்த ட்ரைலருக்கு அப்புறம் உங்கள் மேலே ஹோப், நிறைய நம்பிக்கை வருது. அப்போது அதை பற்றி சொல்லுங்கள். வேலையை ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணிடணும், மற்ற எல்லாமே அந்த வேலையை பார்த்துக்குவோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அதுக்குள்ளேயே அடங்கிடும். அதை தாண்டி நம்ம பெருசாக அதை யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே பேசிக்காகவே ஒரு விஷயம் இருக்குது. சினிமா பற்றி ஒரு சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடாது அப்படிங்கிற ஒரு மித்து ஒன்று இருக்குது. எனக்கு அது எங்கேருந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் சினிமா பற்றி எடுத்த சினிமாவும் ஓடி இருக்குது. மேபி அந்த ஹிட் ரேஷியோ வச்சு அதை கால்குலேட் பண்ணுறாங்களான்றது தெரில. எனக்கு அந்த டவுட்டும் இருந்துச்சு. ஐ மீன் இந்த படத்துக்கும் அது சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது எனக்கு ஏன்னா அது வரைக்கும் நான் கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். இந்த ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது சின்னதாக எனக்கு ஒரு இது இருந்துச்சு, மேபி இவருக்கும் அப்படி தோணிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவர் கேட்டுட்டு ஒரே நாளில் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டாப்புல. அங்கே தான் இன்னும் கொஞ்சம் சரி ஓகே, அப்போது ஆர்ட்டாக பார்க்குற ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு, நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் அது நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருன்ற ட்ரஸ்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். இவருக்கு இப்போ அடுத்தது எவ்வளோ சின்சியராக இந்த படத்தை பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. அதோட வேலை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் பிடிச்சதுக்கு ஒரு ரீசன் வந்து ஒரு 6 லட்சம் பேர் சினிமாவை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்க, பொண்ணுங்க, சின்ன பசங்க, பெரியவங்க. இப்போ அவங்களோட பெயின் கில்லராக இந்த படம் ட்ரைலர் பார்த்தனால ரொம்ப நம்புகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரீனும் ஃபுல்லாகிரும். அதையும் நான் நம்புகிறேன். இப்போது சினிமான்றது அதுதான். நான் என்ன வேலை வேணால் இருக்கலாம். இப்போ இங்கே எல்லாருமே சினிமா நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும், நம்மளோட வாழ்க்கையில் அது ஒரு அங்கமாக இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி இங்கே யாரோ ஒருத்தர் இப்போ கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கலாம், இன்னும் வேறு ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒரு பெரிய ஆள் நினைக்கலாம், ஒரு ஐஏஎஸ் ஆகணும் நினைக்கலாம், படித்து அந்த படிப்புக்கு ஏற்ற ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு நினைக்கலாம். ஆனால் எல்லா வேலையுமே டெஃபினட்டாக நம்மளுக்கு அதுக்கேற்ற ஒரு ஹேர்டிலோ ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 10th ஃபஸ்ட்டு வரவங்களாகட்டும், 12th ஃபஸ்ட்டு வரவங்களாகட்டும், எந்த விதமான இதுவுமே இல்லாமல் வெறுமனே இந்த ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படிக்கிறவங்களாகட்டும். இப்போ 12th ஃபெயில்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, எல்லாருக்குமே அந்த படம் கனெக்ட் ஆச்சுல்ல. இப்போ நான் அந்த மாதிரி இப்போ 12th இதாகி அவ்வளோ பெரிய ஒரு ஆள் ஆகணுன்றதெல்லாம் என் ஆசை கிடையாது. பட் ஆனால் அந்த ஆசையை நோக்கி ஓடுற ஒரு சாதாரண பையனோட வழி எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சுல்ல. ஸோ அதுதான் பேஸ். ஏன்னா எமோஷன் இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கிறேன், வழி இங்கே எல்லாருக்குமே ஒன்று தான் நினைக்கிறேன். அதுதான் நம்ம எல்லாருமே சேர்த்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக அதே மாதிரி படமும் சேரும்ன்றது நம்பிக்கை. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பர்சனல் லைஃப் நீங்கள் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணது, ஐ மீன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த அளவுக்கு டாப்பில் வந்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டது உங்கள் ஃபிலிமில் ரொம்ப கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்டடாக இருந்தது, ப்ளஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போட்டீங்க? இல்லை அதுதான் எந்த அளவுக்கு கனெக்டடாக இருந்ததுன்றது அதான் நான் சொல்கிறேன். இப்போ ட்ரெய்லரோட ரிசப்ஷன் பார்க்கும்போது தெரியுது. படத்தில் ஆக்சுவலாக இன்னும் நிறையா சர்ப்ரைசஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி பேசாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். மேபி நீங்கள் படம் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஒரு ரோலாக இருந்தாலும் சீரியல் டைமில் இருந்தே சொல்கிறேன், எது கிடைச்சாலுமே முடிஞ்ச அளவுக்கு யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நம்ம நினச்ச எல்லாமே கிடச்சிருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் சீரியல் எனக்கு முத கிடச்சது ஒரு வில்லன் ரோல் தான் கிடச்சிது. அங்கேருந்து தான் அப்புறம் எல்லாமே மாறினது. ஸோ நம்ம அதை ஒரு மாதிரி நேச்சுரலாக ப்ரெசென்ட் பண்ணால் அது நம்ம நினைக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு பிலீஃப் தான். இன்னும் என்னெல்லாம் முடியுமோ கற்றுக்கிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான் அது. அண்ட் நாட் ஓன்லி இப்போ பிரீத்தி, அதித்தி இந்த படத்தில் இன்னும் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவ்.
ஏன்னா இந்த படம் வந்து இப்போ எனக்கு ஒரு 4வது படம், 4வது படத்துலேயே ஆல்மோஸ்ட் இந்த படத்தோட வேலை எல்லாமே முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 இயர் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. ஸோ இந்த கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுதே நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது தான். அந்த பொறுமை எனக்கு, டைரக்டர், ப்ரொடியூசர் இல்லாமல் கமிட்டாக இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இது இருக்கணும். எல்லாருமே அந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ டே டு டே ஷூட்டிங் போகும்போது நம்மளுக்கு அது தெரிஞ்சிருச்சு, இந்த ப்ராஜெக்டை வந்து எல்லாருமே அவங்களோட சொந்த ப்ராஜெக்டாக நம்பி இறங்கி வேலை பார்க்குறது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரோட இதுவும் அதுதான். ஏன்னா ட்ரெய்லர் அந்தளவுக்கு போயிருக்குன்னா எடிட்டர் அதில் அவ்வளோ தூரம் ஒரு வேலை பார்த்துருக்காரு. யுவன் சாரோட பிஜிஎம் அங்கே பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட இன்புட்டை வந்து தன்னோட சொந்த படமாக நினச்சி இறங்கி வேலை பார்த்தது தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஷூட் போனாலே ஒரு மாதிரி ஓகே சூப்பராக இருக்குது, டெய்லி இன்றைக்கி ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி தான். அது எல்லாமே ரொம்ப கனெக்டடாக தான் இருந்திருக்கு. ஃப்ரம் சரவணன் மீனாட்சி டு ஸ்டார், ஒன் திங் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களோட 200% போட்டிங்க அப்படின்ற விஷயம்னா என்ன விஷயம்? ஒன் திங் ட்ரஸ்ட்டு தானே. நான் எப்பயுமே சொல்கிறது தான், யார் நம்பலைனாலுமே நம்மளை நம்பணும். அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும். அது இருந்துட்டாலே போதும்னு நினைக்கிறேன். கரெக்டாக நினச்ச இடத்துக்கு போயிடலாம். என் நேம் சூர்யாண்ணா. ஹாய் சூர்யா. நான் இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்கேன். எனக்கு இந்த மூவி ரொம்பவே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறதுல ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்டர். ஸோ என்ன மாதிரி இருக்கிற இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுக்கு என்னென்ன உங்களோட ஐடியா அண்ட் மோட்டிவேட் ஏதாவது இருக்குது? இல்லை அதுதான், இப்போ எனக்கு என்னென்னா நம்ம யாருமே தப்பாக டைரக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது கான்ஷியஸாக மைண்டில் இருக்குது. இது பண்ணால் இது நடந்துடும் அப்படின்னு டெஃபினட்டாக இங்கே யாராலையுமே சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணேன்றதை என்னால் சொல்ல முடியும். அதே மாதிரி இது எல்லாருக்கும் நடக்குமான்றது இங்கே யாருமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் 3-4 படங்களில் நானும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக எல்லாமே நடித்து கிராஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ இவங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேசிக் ஸ்டேஜில் ஒரு ஆட் ஆகட்டும் இல்லை மாடல் ஆகட்டும் எல்லாமே அதுக்கான ப்ராசஸ் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. நம்ம அந்த வெயிட் பண்ணுற டைமில் என்ன கற்றுக்குறோன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது நான் ஒரு ஆக்டிங் கிளாஸ்லாம் போனேன், எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் கற்றுக்கிட்டு அடுத்தது என்னென்னலாம் சான்ஸ் கிடைக்குமோ அதிலெல்லாம் முடிஞ்சவங்களுக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இன்னும் சின்சியராக பண்ணுங்கள், 100% நம்பிக்கையோடு பண்ணுங்கள். தேங்க்யூ. அட் த சேம் டைம் இன்றைக்கி டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, நம்ம என்ன புதுசாக பண்ணுறோம், என்ன கற்றுக்குறோங்கிறது ஒன்று இருக்குல்ல. லேர்னிங் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த லேர்னிங்கோடு சேர்த்து ட்ரை பண்ணிங்கன்னா மேபி எல்லாமே ஒரு நடக்கும். தேங்க்யூ. தளபதியோட பையன் சஞ்சய் வந்து உங்ககிட்ட கதை சொன்னான்னு கேள்விப்பட்ட அது ரூமரா இல்லை? மீட்டிங் போச்சு, நானும் அந்த தான் சொன்னேன். இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் கேஷுவல் மீட்டிங். இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்காங்களா ப்ரோ? ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார்லாம் கிட்டாத தூரத்தில் இருக்கிற ஆட்கள் மாதிரி தான் எல்லாருக்குமே. நம்ம சமகாலத்தில் இன்ஸ்பிரேஷன் பார்த்தா சாதாரண பையனோட ஒரு அசாதாரணமான ஒரு கனவு தான் ஸ்டார் படம். அது வந்து சினிமாவை நோக்கி போகிற ஒரு பையனோட கதை தான். பட் ஆனால் சினிமாவை தவிர்த்துட்டு சில ஃபஸ்ட் ஆரம்பிச்சு சதீஷ் மாஸ்டர் படம். ஆமாம், அது ஆக்சுவலி 5-4 கிளாஷ் ஆச்சு. அந்த அப்படி இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லை. நான் மொத அந்த விஜய் டெலி அவார்ட்ஸ் வாங்கும்போது அங்கேயே நான் சொல்லியிருப்பேன், என் நிஜ பேர் கவின்றதை விட இந்த வேட்டைன்ற பேர் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஸ்டார் மூவி நீங்கள் கதை கேட்டு ஓகே சொல்கிறதுக்கு வாட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட்? எனக்கு கதை கேட்டு முடிக்கும் போதே அது ஒரு பயங்கர சோல்ஃபுல்லான ஒரு கதை தான். சாதாரண பையனோட ட்ராவல் தான். அது இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிஸி ஆக்டர், உங்கள் ஃபேமிலிக்குன்னு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஆஃபீஸாக ஷூட் முடிஞ்சதும் வீட்டுக்கு போயிடுறோம். எனக்கு மேக்ஸிமம் ஹாஃப் டே இல்லை 1 டே பிரேக் அந்த மாதிரி கிடைச்சாலுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப இந்த வெளியில் சுற்றுறதோட வீட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். Red Nool presents Meet the Star Team. Title sponsor Supreme Mobiles. Venue partner Prozone Mall, Coimbatore.